வணக்கம். மே 7 முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. இன்று காலை தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடி விஜய் அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ வர மே 7 விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. முதல் கையெழுத்து எந்த கோப்புல போட போறாரு, என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்பொழுது நிறைய பேருக்கு டவுட் வரலாம். 108 தானே டிவிகே கிட்ட இருக்கு. சோ 118 அப்படின்ற மெஜாரிட்டி நம்பர் வரும்பொழுது தானே ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரலாம். முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு கூட ஒரு கட்சி அதை ப்ரூவ் பண்ண முடியும். இப்பொழுது 108 இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல தனிப்பெரும் கட்சியாக விஜய் அவர்கள் கட்சி தான் இருக்கு, டிவிகே தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கவர்னர் கிட்ட இது போல அழைப்பு விடுங்க, ஆட்சி பொறுப்பேற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாளைக்கு கவர்னரை மீட் பண்றாரு விஜய் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மே 7 ஓகே ரைட், முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதன் பிறகு ஒரு வாரம் அல்லது 2 வாரத்துல அவரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையானது இருக்கு. சோ முதலமைச்சராக அவரு பதவி ஏற்றுக்கிட்டு பிறகாக ஒரு 2 வாரத்துல அவர் ப்ரூவ் பண்ணோம். அதற்குள்ளாக அவங்க மெஜாரிட்டியை கொண்டு வருவதற்கான வேலைகள்ல ஈடுபடுவாங்க. சோ காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் சிபிஐ இவங்க கிட்ட 2 எம்எல்ஏக்கள், மொத்தம் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதே போல ஐயுஎம்எல் அவங்க கிட்ட 2 இருக்காங்க, விசிகா கிட்ட 2 இருக்காங்க, பிஎம் கிட்ட 4 இருக்காங்க. சோ இப்படியாக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சோ இவங்களுடைய ஆதரவுகள் திரட்டப்பட்டு 118 அப்படின்ற அந்த நம்பரை விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணணும். முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு பிறகாக சோ அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமானது இருக்கும். ப்ரூவ் பண்ணல அப்படின்னா ஆட்சி கவிழும், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும், திரும்ப எலெக்ஷன் வைக்கப்படும். அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவரு ப்ரூவ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். 118 அப்படின்ற நம்பரை அவரு ப்ரூவ் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். மெஜாரிட்டியே ப்ரூவ் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இடைக்கால சபாநாயகராக செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வர டிவிக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து அமைச்சர்களாக கையெழுத்து போட போறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் ஆலோசனை போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து வெளியேற்றப்பட்டாரு. அதன் பிறகு அவர் எங்க போறதுன்னு தெரியாம டிவிகே கிட்ட போனாரு. அது பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். என்னங்க டிவிகே கிட்ட போற, இவர் அனுபவம் என்ன, அங்க அனுபவம் என்ன, என்னங்க இது அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பொழுது டிவிகே வெற்றி பெற்று இடைக்கால சபாநாயகராக செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். பாருங்க எவ்வளவு சின்ன வட்டம் பாருங்க, வாழ்க்கை வட்டம் அப்படின்னு அதே விஜய் அவர்கள் எல்லாம் சொன்னாரு. ஆனா ரொம்ப பெரிய வட்டம் கூட கிடையாது, சின்ன டக்குன்னு வந்துடும் போல. அது போலதான் இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய விஷயங்களை இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாறு பார்த்திருக்கு. சோ அது போல இப்போ நிறைய அரசியல்ல வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நடந்தேற போகுது அப்படின்றது தெரிய வருது. ஓகே ரைட், விஜய் அவர்களுக்கு நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. காலையில கூட நான் கேப்ரியல் அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ கூட ஒன்று பதிவு பண்ணிருக்கோம். நிறைய சவால்கள் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன குற்றச்சாட்டை ஸ்டாலின் அவர்கள் மீது வச்சோம் அப்படின்னா, அதிகாரிகள் ஆட்சி பண்றாங்க, முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரிய மாட்டேது, அதிகாரிகளுடைய ஆட்சியா இருக்குது. சோ இவங்களை கைது பண்ணணும், அவங்க மீது வழக்கு போடணும், இங்க பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாமே அதிகாரிகள் உத்தரவாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விமர்சனங்கள்லாம் பலரும் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது விஜய் அவர்கள் மீது அந்த விமர்சனம் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் புதுசு, விஜய் மட்டும் கிடையாது, அந்த கட்சியே புது கட்சி. அப்படி இருக்கும் பொழுது அதிகாரிகளுடைய இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இல்ல சார் இது தப்பா இருக்கு சார், இதை பண்ணுங்க சார், சார் இல்ல சார் அந்த வருஷம் அப்படி நடந்திருக்கு சார், நான் அவ்வளவு அனுபவத்துல சொல்றேன் சார் அப்படின்லாம் அவங்க பிரெயின் வாஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதிகாரிகளுடைய இன்ஃபுளுயன்ஸ் இந்த கவர்னன்ஸ்ல அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய கடன் சுமை இருக்கு தமிழ்நாட்டுல. அது கூடவே நிறைய இலவச அறிவிப்புகளை தாவேக்க வெளியிட்டு இருந்தாங்க. 2500 ரூபா ஏசி பஸ்லயும் ஃப்ரீ பயணம், நிறைய விஷயங்கள்லாம் அவங்க இலவசம் 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 அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்ற நினைப்புல அறிவிச்சிட்டாங்களான்றது தெரியல நமக்கு. சோ நம்மளும் அப்படிதான் நினைச்சோம், ஆட்சிக்கு வரமாட்டோம், சரி அடிச்சு விடுவோம் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு இருந்தோம். ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பெண்களுக்கு அந்த தாய்மாமன் சீர், இதெல்லாம் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் எங்க இருந்து நிதியை திரட்ட போறாங்க? ஆல்ரெடி நிறைய விஷயங்களுக்கு நிதி பற்றாக்குறையானது இருக்குது.
என்ன பண்ண போறாங்க, நிறைய சவால்கள் விஜய் அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதற்கு கூட என்ன சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சவால். இது கூட என்ன சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டியா அவரு தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் 5 வருஷம். சோ இந்த பிரச்சனை மற்ற கட்சிகளுக்கு கடந்த காலங்கள்ல இல்ல. அவங்க 118 அப்படின்ற நம்பரை தாண்டிடுவாங்க. தனி பெரும் கட்சியாகவே திமுகவோ அதிமுகவோ 118 அப்படின்ற நம்பரை தாண்டி நிப்பாங்க. சோ அதனால அவங்க அத பெரிய கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கட்சி கோச்சிக்குமோ, அந்த கட்சி கோச்சிக்குமோ, ஐயோ போயிருவாங்களோ, ஐயோ 2 எம்எல்ஏ தானே பரவாயில்லன்னு கூட விட முடியாது. சோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏவும் முக்கியமானது. ஏன்னா 108 தான் இருக்கு, 118 வேணும். அப்பொழுது இந்த மெஜாரிட்டி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே போல அந்த கடன் விஷயத்தையும் கவனம் செலுத்தணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எல்லாத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமானது இருக்கு. என்ன பண்ண போறார் விஜய் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா படத்துல பண்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த இங்க பண்ணிட முடியாது. சும்மா அப்படிதான் சொன்னோம். ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சரி ரைட். ஆனா கவர்னன்ஸையும் ஒரு மேஜிக் மாதிரியும் நடத்த முடியாது இல்ல. நிதி வேணும், எங்க இருந்து திரட்ட போறீங்க, என்ன பண்ண போறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய சவால்கள் விஜய் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமானது இருக்கு. என்ன பண்றாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நிறைய சவால்கள் விஜய் அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அந்த வாக்குப்பதிவு இதற்கு முன்பாக நம்ம பேசியிருந்தோம். என்ன விஜய் என்ன எம்ஜிஆரா, திரைத்துறையில இருந்து வந்தா எம்ஜிஆர் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆனா விஜய் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னா, எம்ஜிஆர் கிடையாது, நான் கொஞ்சம் மேல அப்படின்ற மாதிரி அவரு ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து சும்மா சொல்லல, வாக்கு சதவீத அடிப்படையில சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் தேர்தல் 77 சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெறாங்க. அப்பொழுது எம்ஜிஆர் வாங்கக்கூடிய வாக்கு 33.52 வாக்குகள் எம்ஜிஆர் அவர்கள் வாங்குறாரு. கூட்டணியோட அப்போது எம்ஜிஆர் அவர்கள் வாங்குறாரு. அதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. அதற்கு முன்பு எம்எல்சியா இருந்திருக்காரு. நிறைய பதவிகள்ல, கட்சி பதவிகள்ல இருந்திருக்காரு. அண்ணா கூட பயணம் பண்ணியிருக்காரு. முக்கியமான அனுபவங்கள்லாம் அவருக்கு இருக்கு. அவர் என்ன பண்றாரு, முதல் எலெக்ஷன்ல 77ல 33.52% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாரு. விஜய் பாருங்க. சோ எந்த இடத்துல அங்க இருந்து இங்க கொஞ்சம் ஜம்ப் தெரியுது அப்படின்றத சொல்றேன். விஜய் அவர்கள் கிட்ட விஜய் அவர்கள் தனிச்சு போட்டிடுறாரு. இதற்கு முன்பாக அவருக்கு எந்த அரசியல் அனுபவமும் கிடையாது. கட்சி தொடர்ந்து 2024 2 வருஷம் தான் ஆகுது. அந்த சூழல்ல தனிச்சு போட்டிட்டு 34.92 விழுக்காடு வாக்குகளை வந்து பதிவு பண்றாரு திரு விஜய் அவர்கள். எம்ஜிஆர் வந்து கூட்டணியோட பதிவு பண்ண வாக்கு சதவீதம் அப்படின்றது 33.52. விஜய் அவர்கள் தனிச்சு போட்டியிட்டு ஆட்சியை பிடிச்சி அவர் பதிவு பண்ண வாக்குகள் அப்படின்றது வந்து 34.92%. சோ அதனால வந்து எம்ஜிஆர் ஆயிடுவாரா விஜய் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி, சோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஜய் அலை இங்க வந்து பிடிச்சு நொறுக்கி இருக்கு. பரவலாக தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது பரவலாக தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்களுடைய அலை வந்து வீசியிருக்கு. பல இடங்கள்ல விஜய் தோத்திருக்காங்க. அந்த தாவேக்கா வேட்பாளர்கள் தோத்திருக்காங்க. தோத்திருந்தாலும் ரொம்ப சொற்பமான வாக்குகள்ல தான் தோத்திருக்காங்க. 2வது இடத்துல தான் தோத்திருக்காங்க. 3வது இடம்லாம் பல இடங்கள்ல 3வது இடம் போவே இல்லை. அவங்க 2வது இடத்துல நிக்கிறாங்க. அதிமுக அல்ல திமுக தான் 3வது இடத்துல தள்ளியிருக்காங்களே தவிர அவங்க 3வது இடம் அப்படின்ற இடத்துக்கு போவே இல்லை. தோத்தாலும் 2வது இடம் தான், அதுவும் சொற்பமான வாக்குகள் தான் அப்படின்ற இடத்துல டிவிக்கே பெரிய ஒரு விஷயத்த நிகழ்த்தி காட்டிருக்காங்க 2026 எலெக்ஷன்ல. சோ அதிமுகவை பேக் பண்ணது கோயம்புத்தூர் கொங்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொங்கு பேக் பண்ணிடுச்சு அதிமுகவை. ஏன்னா பாஜக இருக்காங்க, அதிமுக இந்த கூட்டணி வந்து கொங்குல ரொம்ப ஸ்ட்ராங். அதனால கொங்கு அவங்களை பேக் பண்ணிடுச்சு. கொங்குலாம் அவங்களை பேக் பண்ணவே கிடையாது. கோயம்புத்தூர்ல மொத்தம் 10 தொகுதி. 10 தொகுதியில ஒரு தொகுதியில தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும்தான் தொண்டாமுத்தூர்ல வெற்றி பெற்றிருக்காரு. மற்றபடி 9 தொகுதியை லூஸ் பண்ணிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி. அப்ப என்ன வந்து கோட்டை என்ன அப்படின்றது தெரியல. சோ கொங்கு மண்டலம் பெருசா அதிமுகவுக்கு கை கொடுக்கல. அப்ப எங்க இப்ப 53 சீட்டு அந்த கூட்டணி வின் பண்ணிருக்கு அப்படின்னா இது மெஜாரிட்டி எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது விழுப்புரம், திருவண்ணாமலை, தர்மபுரி,
கள்ளக்குறிச்சி, சோ இந்த பகுதி இருக்குல்ல, சோ இந்த பகுதியில தான் இது அதிகமாக வந்திருக்கு. குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா வன்னியர் சமூகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிமுகவை பேக் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அது பாமக அந்த கூட்டணியில இருந்ததுனாலயா அல்லது 10.5 எடப்பாடி தந்ததுனாலயா திமுக மீது இருக்க கோவமா தெரியல. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பெல்ட் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, சோ இந்த பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிமுகவை பேக் பண்ணிருக்கு. இங்க கொஞ்சம் சரிக்கு இருந்தாங்க அதிமுக அப்படின்னா இந்த 53 அப்படின்ற நம்பர் கூட அந்த கூட்டணி வந்திருக்காது. ரொம்ப மட்டமா கீழே போய் தோத்துருப்பாங்க. ஏன்னா கொங்கு கை கொடுக்கவே இல்லை. நான் சொல்றேனே 10 கோயம்புத்தூர்ல 10 தொகுதி, ஒரு தொகுதியில தான் அதிமுக வெற்றி பெறாங்க, 9 தொகுதி லூஸ் பண்றாங்க. சோ இப்படி அதிமுகவோட நிலையானது இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா டிவிக்கே வந்துட்டாங்க, ஓகே ரைட், அவங்க ஆட்சி பண்ண போறாங்க. அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண டிஎம்கே இருக்காங்க. அவங்க சூப்பரான எதிர்கட்சி. அதிமுக மாதிரி டம்மியான எதிர்கட்சி கிடையாது. அதிமுக டம்மியான எதிர்கட்சி. எதுக்கு எதிர்கட்சியா இருந்தாங்க என்னன்றதே நமக்கு தெரியாது. அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா இப்ப அடுத்த 5 வருஷத்தை பாருங்க, டிஎம்கே எப்படி எதிர்கட்சியா செயல்பட போறாங்கன்னு. எதிர்கட்சி அப்படின்னா அது திமுக தான் அப்படின்ற மாதிரி செயல்படுவாங்க. சோ டிவிக்கே வந்து ஆள போறாங்க. எதிர்கட்சியாக டிஎம்கே இருக்க போறாங்க. ஸ்டாலின் தோத்துட்டாரு. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் வருவதற்கான தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்க 2 பேரும் மோத போறாங்க. இதுல ஏடிஎம்கே ரோல் என்ன என்ன பண்ண போறாங்க ஏடிஎம்கே? இதுல எதிர்கட்சியாக அவங்க இருந்த பொழுது, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்த பொழுதே கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஒரு போராட்டம் கிடையாது, இஷ்யூஸ் எடுத்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் போடணும் அப்படின்ற அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ராப்பரான எதிர்கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக அவங்க இருந்த பொழுதே கப்பு சிப்புன்னு இருந்தாங்க. இப்ப அதுவும் கிடையாது. தொடர் தோல்விகள். அவங்க நம்பின கொங்கு மண்டலமே கைவிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானதான் இருக்கு. டிவிகே உடைய வருகை பெரிய அளவுல ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ணிருக்கு. ஏடிஎம்கே டிவிகே இந்த எலெக்ஷன்ல இல்ல அப்படின்னா ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணிருக்க வேண்டிய ஒரு எலெக்ஷன் இது. என்ன பண்ண போறாங்க அதிமுக அப்படின்றது தெரியல. இப்போ ஓகே, இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு வருடம் கடந்த பிறகு அந்த கட்சி எப்படி ஹோல்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போக போறாரு இதெல்லாம் தெரியல. 2029 வரைக்கும் அந்த கட்சியை ஹோல்ட் பண்ணி எப்படி கொண்டு போக போறாரு அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மே 7ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. அதன் பிறகு அவரு பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அதுன்னு பேட்டி போட்டு அப்படியே நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆட்சி இந்த 5 வருஷத்துல எப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிறப்பான ஒரு எதிர்கட்சியை நீங்க இந்த 5 வருஷம் பார்ப்பீங்க. திமுக எதிர்கட்சியா ரொம்ப அழகா செயல்படுவாங்க. சோ ஆளுங்கட்சியா அவங்களுடைய செயல்பாட்டில் நம்மளுக்கு அதிருப்தி இருக்கலாம். ஆனா எதிர்கட்சியா ரொம்ப அழகா திமுக செயல்படுவாங்க. பாருங்க அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. குடைச்சல் மேல குடைச்சல தாவைக்காவுக்கும் விஜய்க்கும் கொடுக்க போறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.